ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10th நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம், சரியா? அதனால் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அதாவது நீங்கள் வெனஸ்டே எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட் வந்து எப்போயுமே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்போயுமே அப்லோட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அதாவது வித் ஆன்சர்ஸோடு பார்க்க போகிறோம். நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது கூட இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க, சரியா? நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ 15 ஒன் வேர்ட்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். அதாவது இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அது வந்து கல்வி. அதுக்கப்புறம் தாய் சேய் தொகையின் வகையை தேர்க, உண்மை தொகை, சரியா? சப்போஸ் இதில் இருக்க ஆன்சர்ஸ் வந்து தவறுதலாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ, சரியா? அதனால் தவறுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்குட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன? மணி வகை, சரியா? அதுக்கப்புறம் எய்துவர் எய்தா பழி, இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு என்ன? கூவிலம் தேமா மலர், சரியா? இன்னிசை அளபடியே தேர்தற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எடுப்பதுவும், சரியா? அதை நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதை வந்து யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகரவாள், சரியா? அவருக்கு வந்து சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறம் தொடருக்கு பொருத்தமான வண்ணச் சொல்லை தெரிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சிவந்து. அதுக்கப்புறம் வாய்மையே மழை நீராகி தொடரில் வெளிப்படும் அணி என்ன? உருவகம். அதுக்கப்புறம் தொடருக்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தேர்தல்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பசுமை காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இலா. அதுக்கப்புறம் அதாவது ஆரப்போடுதல் மரபு தொடருக்கு பொருத்தமான பொருள் தள்ளி வைத்தல். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 5 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 லைன்லேருந்து நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாடல் இடம்பெற்ற நூலை தேர்ந்தெடுக்க. அதாவது சிலப்பதிகாரம். காருகர் என்ற சொல்லின் பொருள் என்ன? நெய்பவர். வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பை தருக, எண்ணுமை. அதுக்கப்புறம் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இளங்கோவடிகள். இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ், சரியா? 4 2 மார்க் கொஸ்டின்ஸ் இதில் இருந்து எழுதணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க, அது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி இதுக்கு நிறையா வந்து மொழிப்பயிற்சி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் நிறையா உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை ஆற்று பாங்கினை எழுதுக. 4 திசைகளிலிருந்து வீசும் காற்றுக்கு வழங்கப்படும் பெயர்கள் என்ன? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம்பிடுகை இல்லாத இத்தொடரின் பொருள் எழுதுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. அருமை என தொடங்கும் திருக்குறளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பிரிவு 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும், சரியா? இதில் ரொம்ப பகுபத உறுப்பிலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து இந்த பொறித்த, அதாவது இத்து விகுதியோ இந்து விகுதியோ வர மாதிரி ஒரு வேர்டு வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் கலை சொற்கள். அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினா எத்தனை வகைப்படும்? அவையாவை. அதுக்கப்புறம் மரபு தொடரின் பொருளை உணர்ந்து தொடரில் அமைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸு பகுதி 3ல் பிரிவு 1, சரியா? மொத்தமாக 18 மார்க் இருக்குது. இதை வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியுமான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் 3 மார்க் கொஸ்டின், இதில் 2 கொஸ்டின் எழுதணும். தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலையர் சுற்றுவனை ஆவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மனப்பாட பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, இதை தெளிவாக பார்த்துங்க. முல்லைப்பாட்டிலேருந்து அதுக்கப்புறம் காலக்கணித பாடல் 2லேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின் அடுத்த பார்ட்டு பிரிவு 3ல் 2 கொஸ்டின் நம்ம எழுதணும். அதாவது அழகிட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடலில் அமைந்துள்ள தொடர்களின் வகைகளை எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ், சரியா? பிக் கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. இதே மாதிரி இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், உள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.